Very good afternoon, students. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வாரம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். I hope you can hear me. போன வாரம் நம்ம வந்து ஒரு brief introduction to union executive நம்ம பார்த்தோம். நம்ம இந்திய அரசாங்கத்துல அரசியலமைப்பு அப்படிங்கறத பத்தி ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பை நவ் உங்க எல்லாருக்குமே நம்ம அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அரசியல் அமைப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நல்லா வந்திருக்கும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் நல்லாவே டெப்தா நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான பதவிகள், ஜனாதிபதி அவர்கள், துணை ஜனாதிபதி அவர்கள், பிரதம மந்திரி, முதல் மந்திரி, முதலமைச்சர், ஆளுநர், இந்த மாதிரியான பதவிகளை பார்த்தோம். இன் கண்டினியூவேஷன் வித் வேர் வி லெஃப்ட், இன்னைக்கு நம்ம வந்து மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான உறவுகள் பார்ட் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃப்ரைடே we are going to see interstate relations part 2. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லயே 2 பகுதிகளா நம்ம லெக்சரை பார்க்க போறோம். முதல் பகுதி இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். இன்றைய சூழல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் people who are governing the state and the center, among states, among the center and the states, இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு களமா நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது. lot of things which we can pick up. ஒரு பக்கம் வந்து இதுல வந்து ஒரு ஆக்டிவான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லலாம் in center state relations. So we are having a very stable government, coalition government, கூட்டணி ஆட்சி, தொங்கு பாராளுமன்றம், அந்த காலம்லாம் தாண்டி since 2014 we are having almost a very very stable government. அந்த stability வந்து it has its own advantages, it also has its own challenges. Disadvantages நம்ம சொல்ல முடியாது. In a democracy we have to face both. The election result வந்து can go sideways as we have seen in our country. நம்ம இந்தியாவுடைய தேர்தல் வந்து ஒரு தேர்தல் திருவிழான்னு சொல்ற மாதிரி it can go either ways. So with that, today part 1 of center state relations நம்ம பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள், one of the favorite areas of UPSC for questions வந்து center state relations தான். ஸோ அவசியம் ஒரு தேர்வு எழுதக்கூடிய, தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் எல்லாருமே ஒருவேளை இந்த ஏரியா வந்து ஜம்ப் பண்ணி நம்ம போயிருந்தோம் அப்படின்னா, this is an area which you should all focus. I hope you're all ready with your notebooks. So let's go and share the PowerPoint for you all. So to start with today, we are going to discuss the functions and responsibilities of union and states. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எடுத்து நேரடியாக நம்ம ஸ்லைட்ல போட்டுட்டு இந்த ஆர்டிக்கல்ல இது சொல்லுது, இந்த ஆர்டிக்கல் வந்து இது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு அழகா நல்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வகுப்பு எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான் நான் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன்ல ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இந்தியாவோடதுங்கிறத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்போம். இப்போ நீங்க எடுக்க அக்ஷய பாத்திர மாதிரி தோண்ட வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம லென்த்தியஸ்ட்னு சொன்னதை நீங்க கிளாஸ்ல இந்த வகுப்புகளினுடைய ஒரு மதிப்பீடு மாதிரி நீங்க பார்த்துட்டே போகலாம். பட் ஆனா இன்றைய காலகட்டத்துல வெறும் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்டிகல்ஸை மட்டுமே சொல்லிட்டு இதுதான் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம லெக்சர் முடிக்க முடியாது. முதல்ல நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது படிவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், the 7th schedule of constitution. இதுக்கப்புறம் ஃபெடரலிசம்னு ஒரு கூட்டாட்சி முறை, நம்ம வந்து அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன, காம்படேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன, அதை நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்துருக்கிற மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பரிணாமங்கள் இருக்கு, லெகிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபைனான்சியல். ஸோ இது 3மே நம்ம பார்ப்போம்.
இதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்ட் 2 ஆஃப் த லெக்சர் ஆன் ஃப்ரைடே யூ வில் see the next half. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பங்கு வகிக்குது இன் யூனியன் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ். நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிற ஒரு திங்க் டேங்க் வந்து நிதி ஆயோக். அதை பத்தி நம்ம படிக்க போறோம். பிகாஸ் டுடே நிதி ஆயோக் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கைடிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். மற்றபடி மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க இன்றைய நிலை. இதுக்கப்புறம் டு வைண்ட் அப் த பார்ட் 2 ஆஃப் த லெக்சர், முக்கியமான ஆணையங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் வந்திருக்கு, ஏஆர்சின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல போட்டிருப்பாங்க. பட் இதை நான் வந்து சிலபஸ்ல இருக்கிற ஏஆர்சியை நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லாம, நடைமுறையில ஒரு நிர்வாகம்னு ஒண்ணு வந்துருச்சு, குடியரசுன்னு நம்ம வந்துட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டோம். வி த பீப்புள், நம்ம பிரியாம்பிள் முகப்புரையில இருக்கக்கூடிய முதல் 3 வார்த்தைகள் வி த பீப்புள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முகப்புரையை நமக்கு எழுதியிருக்கிறோம். ஸோ வி ஹவ் கிவன் த கான்ஸ்டிடியூஷன் டு அவர் செல்ஸ். அப்படி பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று 5ஆம் குடியரசுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ 5th டைம் தே ஹாவ் ரீரிட்டன் அண்ட் ரீடன் தியர் கான்ஸ்டிடியூஷன். ஒரு வீடு கூட ஒரு கல்யாண நேரத்தில் பெயிண்ட் அடிப்போம். பொங்கல் அப்பெல்லாம் சில பேர்லாம் வீட்டை கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிப்பாங்க. அட்லீஸ்ட் 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பெயிண்ட் அடிச்சு வீடை சுத்தம் பண்ணி கிளீன் பண்றது, இதெல்லாம் ரெகுலரா பண்றது. நம்ம போட்டிருக்கிற ஆடை, இதை கூட வந்து இப்ப நம்ம 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் வேற ட்ரெஸ் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும், சின்ன கிழிதல்கள் ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு நாடுமே. நீ 1950ல வந்து வச்சது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். மாற்றங்கள் அப்படின்னு சொல்றதை விட அப்டேஷன்ஸ், தேவைக்கு ஏற்ப, காலநிலைக்கு ஏற்ப, ஒரு நாட்டினுடைய நிர்வாக, அரசியல், பாராளுமன்ற சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம் நம்ம நாடுக்குள்ள எல்லாருக்குமே உண்டு. உலக அரங்கிலையும் இது இருக்குது, நமக்கும் இருக்கு. இது இப்பதான் மாடர்ன் டேஸ்ல தான் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. Entire civilization you only see progress because progress defines change. So now அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். நீங்க யூனியன் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், சீர்திருத்தங்கள், நிர்வாக சீர்திருத்தங்களுக்கான ஒரு ஆணையம் ஏற்பட வேண்டிய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா that is one way of bringing about changes. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு we'll wind up this entire big concept of center state relations. So first let's see 7th schedule. இதுதான் பிறப்பிடம், ஆரம்ப புள்ளி வந்து இதுதான். Article 246. If you're taking notes and watching this lecture today live, Article 246 of the Constitution தான் division of powers. Separation of powers வேற, division of powers வந்து வேற. செப்பரேஷனுங்கிற வார்த்தைக்கும் டிவிஷனுங்கிற வார்த்தைக்கும் இங்க நம்ம ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அங்கங்கள், அரசாங்கத்தின் அங்கங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜுடிஷியரி, லெகிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். மாநிலத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு செப்பரேஷன். உங்களுடைய அதிகார எல்லை, என்னுடைய அதிகார எல்லை என்ன, எங்கெல்லாம் நாங்க சட்டம் இயற்றலாம், இயற்ற முடியாது, எங்கெல்லாம் நம்ம இருவருமே சேர்ந்து ஒரு இணைந்துதான் சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஒருவேளை குறிப்பிடப்படாத இடங்கள்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு, இதுதான் கேள்வி. இதுதான் 7வது படிவம்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் உண்டு சட்டம் இயற்றுவதற்கு, அதுல இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்குமே. மாநில பட்டியல் பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்களுக்கு சட்டம் இயற்றுவதற்கான உரிமை உண்டு. பொதுப்பட்டியல்னு சொல்லக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கும் சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கங்களுக்குமே இரண்டுக்குமே ஒரு சம அளவு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், ஒரு நெருடல்,
ஒரு மோதல் போக்கு ஏற்படும் பொழுது அப்போ ஃபெடரல் சுப்ரீமசி யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த கூட்டாட்சி முறையில பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் மேல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் 7வது படிவத்தினுடைய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஆஸ் யூ கேன் சி சப்ஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைய அளவுல இப்போ நீட் எக்ஸாம் அது ரிலேட்டடான சட்டம் இயற்றுவது, இப்போ அது இல்லாம இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு துறையில நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம். இது நம்மளால தடுக்க முடியாதா, இதை மாற்ற முடியாதா அப்படின்னு கூட நிறைய பேர் நீங்க ஒரு பொதுவான ஒரு அப்சர்வேஷன் லெவல்ல நம்ம திங்க் பண்ணுவோம். இப்போ as a faculty I may have different ideas about teaching the same subject, but as a citizen of a particular state, maybe if I was from north, maybe if I'm from south, maybe if I'm from east India, என்னோட ஒரு கருத்து குடிமகனா டிஃப்ரெண்டா இருக்கலாம். As an academician myself of public administration who teaches constitution to the students and research students, என்னுடைய பார்வை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லைடு தான் சப்ஜெக்ட். அப்படின்னா ஒரு விஷயத்திலையும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். அந்த விஷயம்னா என்ன? அட்டாமிக் எனர்ஜி, வெளியுறவுத்துறை, போர், அமைதி காத்தல், வங்கி நிர்வாகம், ரயில்வே துறை, தபால் துறை, கரன்சி நாணயங்கள், விவசாயம், காவல்துறை, பிரிசன்ஸ், லோக்கல் கவர்மெண்ட், லிக்கர், நிலம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீசஸ், காமர்ஸ், வணிகம், எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ட்ரேட், யூ கேன் கோ ஆன் அண்ட் கோ ஆன் அண்ட் கோ ஆன். இதெல்லாம் தான் இன்னைக்கு சட்டம் தேவைப்படுது. ஆஸ் சிவிலைசேஷன் ஹஸ் ப்ராக்ரஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் ப்ராக்ரஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிர்வாக அமைப்பு இந்த கட்டமைப்புக்கு இந்த மாதிரியான ஒரு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. இதுதான் விஷயம். அப்படி எல்லாருமே எல்லாத்துக்குமே சட்டம் ஏற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் நிறைய ஏற்படும். நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நீதிமன்றத்தில் நிர்வாகம் முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். இதுல என்னன்னா ஒரு நிர்வாக சீர்கேடு தான் ஏற்படும். அதனாலதான் அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது இன்னைக்கு மாடர்ன் டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். யூ ஷுட் வாட்ச் திஸ் ஸ்பேஸ், பிகாஸ் இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தட்ஸ் மை ப்ரெடிக்ஷன். Because if you are looking at minimum government, then definitely this will definitely have to change a lot according to the needs of the current society. இப்போ நீங்க நீட், ஜல்லிக்கட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு போராட்டத்தை நம்ம மாநிலம் சந்திச்சது. உலகமே வியந்து பார்த்த ஒரு போராட்டம். ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு போராட்டம்னு சொல்லலாம் ஜல்லிக்கட்டு. ஸோ நானுமே அந்த ஒரு 5 நாட்கள் மெரினா பீச்ல தான் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. I really enjoyed the time. So திருப்பி அந்த மாதிரியான ஒரு சூழல் வராதான்னு சொல்றதை விட அந்த சூழல் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ல இருக்கிற பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அப்ப அந்த 42nd அமெண்ட்மெண்ட் நீங்க நம்ம நிறைய படிச்சுட்டோம் அதை பத்தி. அந்த அமெண்ட்மெண்ட்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு மாற்றம் இப்ப நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு அப்ப அதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களான்னே தெரியாது. அப்போ ஆட்சியில் இருந்தவர்கள் கல்விய மாநில பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் இதெல்லாம் மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்ததை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பொதுப்பட்டியல்ல வந்துடுது அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு தனியே உரிமை இருந்த அந்த இடம் இப்ப அதிகார பகிர்வுக்குள்ள வந்துடுது. இப்ப எஜுகேஷன் ஒருவேளை ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்திருந்ததுன்னா இப்ப நீங்க எஜுகேஷன் ரிலேட்டடான சட்டங்கள் மத்திய அரசாங்கம் இயற்ற முடியாது. மாநில அரசாங்கம் இயற்றி கொண்டு விட்டு ஆளுநரிடம் செல்லவும், பாராளுமன்றத்துக்கு செல்லவும், ஜனாதிபதி அவர்களிடம் சென்று விட்டு எவ்வாறு வரும் என்றும் நினைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்காது. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரியாலிட்டி. பட் இன்னைக்கு என்ன ரியாலிட்டி, நிதர்சனமான நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 5 ஐட்டம்ஸ் அப்ப மாத்தினாங்க. That was probably the only time when a constitutional amendment
changed the subjects from state list to concurrent list ன்னு நினைக்கிறேன், if I'm not mistaken. That was the one and only time. இப்போ கரண்டா சுப்ரீம் கோர்ட்ல கூட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு, கல்வி ஏன் திருப்பி வந்து மாநில பட்டியலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. பிகாஸ் தெர் ஆர் அ லாட் ஆஃப் கிரே ஏரியாஸ். இருக்கணுமா போகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. இது ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு சிக்கலான விஷயம் தான். ஐ ஹோப் the wise minds prevail and they all take a decision for the collective benefit of all and concerned. So இதுதான் நம்ம நாட்டினுடைய பட்டியல். கரண்டா பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்ல 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரிஜினலா 97 இருந்தது. மாநில பட்டியல் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலா 66 இருந்தது. அந்த 5 தான் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 1976ஆம் ஆண்டு வந்துடுது. ஸோ பொது பட்டியல்ல 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரிஜினலா 47 இருந்திருக்கும், 5 ஆட் ஆயிருக்கும் 1976ல. அது என்ன அந்த 5 சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்வி, இன்னொன்று ஃபாரஸ்ட், தேர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், 4வது ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இங்கே தான் நம்ம ஜல்லிக்கட்டுலாம் வந்து மாட்டுச்சு. பிகாஸ் யூ ஆர் டீலிங் வித் அனிமல்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த 5 ஐட்டம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்தாச்சு. 101st அமெண்ட்மெண்ட் 2018 வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்போ நம்ம அடுத்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல பார்க்க போறது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் 2018ஆம் ஆண்டு 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஒரு அமைப்பு குழு உள்ள வந்தது. 7th schedule யூனியன் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிற கான்செப்ட் வந்து எங்கேருந்து வந்தது? வெரி இன்ஸ்பயர்ட். வேற ஏதாவது கான்ஸ்டியூஷன் பார்த்து நம்ம எடுத்தோமா, இல்லை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸே வந்து ஒரு கான்செப்டை யோசிச்சு வச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல அமெரிக்காஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் பியோர் கூட்டாட்சி பைனோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ அங்கே வந்து மாநிலங்களுக்கு கம்ப்ளீட் தன்னாட்சி அண்ட் சுயாட்சி இருக்கும். அந்த அமைப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்ல உருவான ஒரு மாநிலங்கள் தான் அந்த நாட்டில் மாநிலங்களா இருக்குது. ஸோ நம்ம நாட்டுடைய ஸ்டேட்ஸையும் அமெரிக்கன் ஸ்டேட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முடியாது. ஜம்மு காஷ்மீர் மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்க ஸ்டேட்ஸ். உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா, இந்தியாவில் ஆர்டிகல் 370 மாடிஃபை பண்ணுற வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் எந்த நிலையில இந்தியாவோட இருந்ததோ அதே நிலையில தான் அமெரிக்காவினுடைய அனைத்து மாநிலங்களும் அமெரிக்காவோடு இருக்கின்றன. இதுதான் மெயின் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல ஏன் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவோட வருவதற்கு ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், அக்செஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை சைன் பண்ணாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப். பட் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே இந்த மாதிரியான ஒரு அக்செஷன், we are willing to join the American Union அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம், ஒரு வகையான தன்னாட்சி இருக்கும். ஸோ இன் யூஎஸ் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் தெளிவா அவங்க நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அதிகாரங்கள் கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. ரெசிடியூவரி பவர்ஸ், மிச்ச மீதி டிஃபைன் பண்ணப்படாத அதிகாரங்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அது எல்லாத்துக்குமே அந்த மாநிலங்களுக்குங்கிறது தெளிவா சொல்லிட்டான். இப்ப நம்ம இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கலாம். லாட் ஆஃப் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய சிங்கிள் கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கு அவங்களும் போயிருக்காங்க. ஸோ அந்த மத்திய ஆஸ்திரேலியா ஆனா வந்து அமெரிக்கா மாதிரியான ஒரு அரசாங்கம் கிடையாது. ஓகே, பட் தே ஆல்சோ வென்ட் ஃபார் தட். கனடால என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட கனடா மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 7th schedule இந்த யூனியன் ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து கனடா மாடல் தான் ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். டபுள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஃபெடரல் பவர்ஸ், ப்ரொவின்ஷியல் பவர்ஸ், ரெசிடியூவல் பவர்ஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இரு வகையான அதிகார பகிர்வை நம்ம பார்க்கலாம். நம்ம நாட்டில் இதை நம்ம ஏற்கனவே ஒரு லெக்சர்ல சொல்லியிருக்கேன். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த சட்டத்துல தான் முதல் முறையா ஒரு வகையான கிளாசிபிகேஷன், ஒரு வகையான அதிகார பிரிவினையை கொண்டு வராங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஃபெடரலிஸ்ட்,
ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதே மாதிரி கூட்டாட்சி பட்டியல், பிராந்திய பட்டியல், பொது பட்டியல்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் அதிகாரங்களை 1935 நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து 1946 உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட இதே மாடல் 1935 இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 வந்து நிறைய நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதுவே ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கரண்டா இருக்கிறது இப்ப நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்ததுதான். ஓகே, மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிற இந்த லெக்சர்ல அடுத்து நம்ம பார்க்க போற இரண்டாவது கான்செப்ட் இன்னைக்கு என்னன்னா, முதல்ல 7th ஸ்கெடியூல்னா என்ன, அதிகார பிரிவினை என்னங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ வாட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்? கோஆபரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் ஒரு கூட்டாட்சி முறையில. அந்த மாதிரியான ஒரு கூட்டாட்சி முறை தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்ம். நவ் ஸ்கெடியூல் 7 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸப்ட் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு அவசர நிலை பிரகடனத்தை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலுமே ஒரு தெளிவான அதிகார பகிர்வு கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் சைட்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 131 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாநில மத்திய அரசாங்கங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நெருடல்கள், இந்த மாதிரியான ஒரு ஊழல் போக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வந்து எந்த இடத்துல நான் போய் முறையிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றோம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க எல்லாம் இங்க போய் கேட்கலாம்னு சொல்றோம். ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இது போன்ற ஒரு போக்கு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ். அப்படி விஷுவலைஸ் பண்ணி தான் ஆர்டிகல் 131 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு அதிகார எல்லையை கொடுக்குறாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்கன்னா, அண்டர் தட் ஆர்டிகல் மாநில மத்திய அரசாங்கங்களுக்குள் ஏற்படக்கூடிய வழக்குகள், அந்த வழக்குகளுக்கான ஒரு ப்ரொவிஷன், விசாரிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன், ஒரு அதிகார எல்லையை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் த பேண்டமிக் சத்தீஸ்கர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்கு இல்லையா, NIA, அந்த சட்டத்தை எதிர்த்து அவங்க வந்து போனாங்க. இட் அகேன்ஸ்ட் ஃபெடரலிசம் கான்செப்ட்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது மாநில பிராந்திய கட்சிகளின் ஆதிக்கம் தலை தூக்கும் பொழுது ஒரு ஆட்சி முறையில இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து பார்கெனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பத்தி ஜனாதிபதி ஆட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கும் பொழுது யூ கேன் சி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்க முடியுது. ஃபைனான்சியலா பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில், அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த இடங்களெல்லாம் ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்தியா ஹஸ் பிகம் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட். ஸோ மாநில மத்திய அரசாங்கங்களுக்கு இடையே வந்து ஒரு பவர் ஷேரிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் 10வது நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளுக்கு ஏற்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14வது நிதிக்குழு நிதி ஆணையம் வந்துருச்சு. இந்த நிதி ஆணையத்தின்படி கிட்டத்தட்ட 42 விழுக்காடு வந்து டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் பண்ணிடுறாங்க, பிரிச்சு கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய வருமானத்துல 42% மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பரிந்துரையா கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொருட்களினுடைய விலை ஏற்றம், வரி ஏற்றம், வரி குறைப்பு, இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் when he was interacting with the chief ministers of the state, I think he has urged chief ministers of a few states, namely Maharashtra, Kerala, Andhra, Telangana, Tamil Nadu, I think West Bengal, நீங்க வந்து VAT, பெட்ரோல் டீசல் மீதான வேட்டை வந்து நீங்க உங்க மாநிலத்துல கொஞ்சம் குறைச்சிங்கன்னா, நாங்க குறைச்சிட்டோம், நீங்க கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட விலை குறையும், we can transfer the benefit together to the people அப்படிங்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய மாநிலங்கள், இந்தியாவினுடைய
வியாபார நோக்கிலையும் மிகப்பெரிய மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் தான். So the Prime Minister has requested these states to do that. That is a classic example of cooperative federalism. And அவர் சொல்லும் பொழுதும் சொல்றாரு, நான் வந்து குறையா சொல்லல, but I'm requesting all of you so that we can work together அப்படிங்கிறது. இதுதான் cooperative federalism. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ரீசெண்டா நியூஸ்ல ஒரு 2 days முன்னாடி பார்த்திருப்பீங்க, சாக்லேட், அப்பளம், பிஸ்கெட்ஸ், ஐ திங்க் கரெக்டா லஞ்ச் முடிச்சு இப்போ ஸ்நாக்ஸ் டைம்ல இதெல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்ல, நிறைய பேர் டீ கூட சாப்பிட்டு இருப்பீங்க, நம்ம சென்டர்ல கூட இப்போ டீ ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு வந்து 18% அந்த ஸ்லாப்ல இருக்காங்க, டாக்ஸ் ஸ்லாப். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்குலாம் 18% டாக்ஸ் நினைக்கிறேன். 28% உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டால வரும் இல்லையா, போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய பரிந்துரையே வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். வேற ஆல் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், ஃபைனான்ஸ் செக்ரட்டரிஸ், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சம்மோ மெம்பர்ஸ், அந்த குழுவனுடைய கட்டமைப்பை நம்ம பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைட்ல. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிதி அப்படிங்கிற ஒரு சூழல், ஃபைனான்சியல் ரிலேஷன்ஸ், நிதி சார்ந்த உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு பெருந்தொற்று காலகட்டத்துல நூற்றாண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த அரை நூற்றாண்டுலயே வருமானு நமக்கு தெரியாது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் இன் ஆர் ஹிஸ்டரி இஸ் ரீடிஃபைனிங் அண்ட் ரீஎஸ்டாப்ளிஷிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இன் தி ட்ரூ ஸ்பிரிட். இதுதான் இப்ப ரொம்ப தேவையா இருக்கு. வேற என்ன இடங்கள்ல நீங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பார்க்கலாம், இந்த மாதிரியான ஒத்துழைப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டாட்சி முறையில நிதி ஆயோக், நம்ம பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸா இருக்கக்கூடிய நிதி ஆயோக், இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு வகையான ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பார்க்கலாம். சப்கா சாத் சப்கா விகாஸ். ஸோ இந்த ஒரு வளர்ச்சிங்கிறது அனைவரையும் சார்ந்து இருக்கணும், அனைவரும் சேர்ந்து இருக்கணும் அந்த ஜேர்னி அப்படிங்கிறது அந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, மாநிலங்களே நீங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாநிலங்களும் they are also equal partners of development. So இதெல்லாம் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்கான ஏரியாஸ். பட் ஆனா நிறைய சவால்கள் கொண்ட ஒரு இடமும் இந்த ஒத்துழைப்பு நம்ம சொல்ற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. 14ஆம் நிதிக்குழு வந்து பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி பிரிச்சு கொடுக்கறது 42% ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே, மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய டிவிசிபிள் பூல் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. That is a major challenge to cooperative federalism. இன்னைக்கு மாநிலங்கள்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, we are earning and paying more, so technically we should be getting more. இதுதான். நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி வரியா இருக்கட்டும், தனிநபர் வருமானமா இருக்கட்டும், என்னுடைய மாநிலத்துல இருந்து நான் கொடுக்கக்கூடிய சதவிகிதம். So technically a person from one of the developed states in India can claim to be contributing to the development to the rest of the India. ஒரு பெர்சன்டேஜ், ஒரு ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு கம்பேரிசன் எடுத்தா அப்படியே ஒரு பார்வையை நம்ம முன்வைக்கலாம். தவறான பார்வை கிடையாது, தவறான வாதமும் கிடையாது தான். ஸோ டெக்னிக்கலி யூனோ க்ரோயிங் ரியலி வெல் டெவலப்டு ஸ்டேட் இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் சொல்லலாம். ஸோ மகாராஷ்டிரா ஸ்டார்டிங்லேருந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயே வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள். என்டையர் சவுத் இந்தியா. இப்போ ஒரு நீங்க மற்ற மாநிலங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலையோ, பீமரு ஸ்டேட்ஸ் கூட நீங்க படிச்சிருப்பீங்க, பின்தங்கிய மாநிலங்கள் இருக்குது, லீஸ்ட் டெவலப்ட், டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய வளர்ச்சி வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத தாண்டி மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த மாநிலங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் a challenge to cooperative federalism also. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சமுதாய நலன் சார்ந்த திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இந்தியாவினுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு ஒரு அங்கம். ஹியூமன் டெவலப்மெண்ட், சோசியல் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனா இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அலோகேஷன் இஸ் பீங் ரெடியூஸ்ட். ஸோ இது வந்து ஒரு மாநிலங்களுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல அது நல்லாவே பாதிக்கும். அது வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பாதிப்பு தெரியும். பேண்டமிக் ஹாஸ் opened the Pandora's box ன்னு சொல்லலாம். இன்னொன்னு வாட்டர் டிஸ்பியூட்ஸ், இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல ஒரு முக்கியமான பங்கு.
நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா காவிரி பிரச்சனை சொல்லலாம். அண்ட் தி இஷ்யூ இஸ் நாட் ஓன்லி வித் தமிழ்நாடு. 4 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும்தான் நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ்ல நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்கு. இன்ஃபேக்ட் we have what issues with Pakistan also in terms of Indus water. Ganges in West Bengal, we may have issues in the future with China also. இதுல வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், இப்ப மகாதயி இஷ்யூ, மகாநதி இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எங்க வந்து நீங்க ரிஷி மூலம் நதி மூலம் மாதிரி நதி ஆரம்பிக்கிறது, நதி ஃப்ளோ ஆகுறது, கடல்ல கடக்கிற இடம் வேற ஒன்னா இருக்கும். இயற்கையிலேயே அது ஃபார்மேஷன் இருக்கும். பட் யார் உரிமை கொண்டாடுறது? ஸோ பில்டிங் ஆஃப் டேம், சேவிங் ஆஃப் வாட்டர், இந்த இஷ்யூஸ்லயுமே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ரீசெண்டா கூட நீங்க நியூஸ்ல பாத்திருந்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் கேரளா ஹாவ் அ லாங் அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூ ஆன் த பெரியார் டேம், இடுக்கி டேம் அண்ட் பெரியார் டேம்ல அது ஒரு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப சுவாரஸ்யமா ஓரிரு தினங்களுக்கு முன்னால நியூஸ்ல நான் பார்த்தது, வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா பழமையான இந்த மாதிரியான டேம்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து 3 டேம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒன் அஃப்கோர்ஸ் கல்லணை, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள். அப்புறம் வீராணம் அண்ட் ஒன் மோர், I'm not getting the name now. So if you see what kind of planning, இப்போ கல்லணை எல்லாம் கட்டும் பொழுது என்ன மாதிரியான காலத்துல கட்டினாங்க அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ தட் ஆல்சோ இஸ் ஹேப்பனிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு மிகப்பெரிய சேலஞ்சஸா நம்ம பார்க்கலாம். பட் ஹவு டு யூ ஸ்ட்ரென்தன் தட்? குறைகள் சொல்லிட்டோம், பட் இதை வலுப்படுத்தணும். ஒரு மாநில மத்திய அரசாங்கங்களுக்கு இடையேயான உறவுகள்ல வந்து மாநிலங்களின் பங்கு ரொம்ப அதிகம். ஸோ அந்த உறவுகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு கான்ஸ்டிடியூஷன்லேயே கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ நிறைய கமிட்டிஸ், நிறைய குழுக்கள், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வந்தாலுமே ஒரு நல்ல களம், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுங்கிறது ஒரு நல்ல விவாதங்கள் இருக்கக்கூடிய, மாநில பங்களிப்பு இருக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு நிறுவனமா அது மாறணும் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட். மாநிலங்களுக்கு தன்னாட்சி, மோர் அட்டானமி டு ஸ்டேட்ஸ். ஸோ if you don't give more space for states to maneuver the laws, then you are suffering from a lacuna. என்ன lacuna? அந்த இடத்துல என்ன சஃபர் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, because of the diversity and the varied needs of the states, everything cannot be centralizedங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கண்டிப்பா முன் வைக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து அந்த மாதிரியான ஒரு டெமோகிராஃபி அண்ட் ஜியோகிராஃபி கொண்ட ஒரு இடம் தான். We should acknowledge the differences and we should give that space for states to, to enable the states to make better laws which are suited for them given the unitary setup. அதே மாதிரி பட்ஜெட்டரி சப்போர்ட், நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க அதே ஒரு வருமானத்தை வந்து ஈட்டக்கூடிய ஒரு நிலையை வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும். You cannot use your purse to tie the string around the states. So they are the ones ultimately giving you, they are working hard for you. நீங்க ஒரு பில் வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில வந்து இப்ப நீங்க கூட கடைக்கு போயிட்டு ஒரு பில் வாங்குனீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான். ஸோ ஒரு சி அப்படிங்கிறது சென்டர், எஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஸோ அந்த ஷேர் ஸ்பிளிட் பண்றாங்க. எந்த விழுக்காடு நீங்க ஒரு பொருள் வாங்கினதுல உங்களுக்கு விரிக்கப்பட்ட வரியில, அந்த வரியில வந்து எத்தனை விழுக்காடு மத்திய அரசாங்கத்துக்கு, எத்தனை விழுக்காடு மாநில அரசாங்கம் போகுன்றது தான் அது. Democratic decentralization and strengthening of local governance is another major thing that is highly necessary going forward. Competitive federalism na enna? நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூணாவது கான்செப்ட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். காம்படிட்டிவ்னா போட்டித்தன்மை, இதுதான். ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் கேன் கம்பீட் வித் ஈச் அதர், ஸ்டேட்ஸ் கேன் கம்பீட் வித் ஈச் அதர். இது வந்து எப்படின்னா, நம்ம காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்டல், இன்ட்ரா டிபார்ட்மெண்டல், இன்டர் காலேஜ், இன்டர் ஸ்கூல்னு நடக்கும். அதே மாதிரி ஒரு அரசியலமைப்புல வந்து இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். எல்லாருமே, அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலையில இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலை
அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். There may be a lot of different challenges which need time for those states to grow. Not all states can become like Maharashtra or Andhra Pradesh or Tamil Nadu, or Karnataka or Kerala or Telangana. They are struggling in India. Indiaல நீங்க பார்க்கலாம். So horizontal competitions இருக்கும், vertical competition இருக்கும். ரெண்டு லெவல்லையும் நீங்க காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து அவங்களுடைய மாநிலத்தின் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் போட்டி போட்டுட்டு நிறைய விஷயம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வேட் இஷ்யூ பண்ற மாதிரியான சிஸ்டம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து 72 hours சப்மிட் பண்றது, ஒரு இணையத்தின் மூலமாக லக்ஸுரி டாக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், நிறைய வரிகளை வந்து ஆன்லைன் சிஸ்டம் மூலம் வசூலிச்சு பயங்கரமா அவங்களுடைய வரி விகிதத்தையும் உயர்த்துறாங்க, அவங்களுடைய மாநிலத்தையும் அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு பண்றாங்க. நீங்க மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இனிஷியேட்டிவ்ஸ், மகாராஷ்டிரால சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுல இப்ப இன்னைக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அக்ரிமெண்ட்ஸ் நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிவிங் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு மற்ற கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுக்குமே இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப முனைப்போட செயல்பட்டு இருக்கிற ஒரு துறை வந்து நீங்க இப்ப பாக்குற காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். தமிழ்நாடு இப்ப ரொம்ப ஒரு ஹைலி காம்படிட்டிவா போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ a change of government and a stable government is very much necessary. Specifically stable government very necessary for competitive federalism. நீங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுலயும் உங்களுடைய காலம் போயிடும். பட் ஒரு தனித்துவமான ஒரு பெரும்பான்மையில இருக்கும் பொழுது நீங்க அடுத்த ஆட்சியில என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. தமிழ்நாடு இஸ் a classic example for that. So I think the government is completely focusing. மற்ற மாநிலங்களோட போட்டி போட்டுக்கிட்டு புது புது விஷயங்கள், தொழிற்சாலைகளா இருக்கட்டும், தொழில் நிறுவனங்கள் நிறுவனத்திலேயா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள். இன்னைக்கு கூட ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நான் மார்னிங் பார்த்தேன். இப்போ நம்ம அரசாங்கத்தினால நம்ம இந்த வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனல்லையே a beautiful thing which I saw, TNPSC Group 4 எக்ஸாமுக்காக இன்னையிலேருந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அரசாங்க கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரிகளில் ஒரு மாணவர் சேர்க்கை மூலம் ஒரு 3 மாதங்கள் நடக்கவிருக்கிற Group 4 தேர்வுக்கு ஒரு பயிற்சி, இலவச பயிற்சி கொடுக்கணும், தரமான இலவச பயிற்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்னைக்கு காலையில வந்து பிரின்சிபல் சார் ஷேர் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. So these are all initiatives, where you develop your state from all angles of progress. So competitive federalism அப்படிங்கிறது மத்திய மாநில அரசாங்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி பாதையில் அந்த மாநிலத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. அததான் வந்து நம்ம சொல்றோம். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி வந்து இருக்க வேண்டியது அவசியம் ஒரு மாநிலத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் ஒரு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். மாநிலங்களுக்கு இடையே ஒரு போட்டித்தன்மையை பல்வேறு நிலைகள்ல உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவா ஸ்வச் பாரத் ஸ்கீம், ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்கீம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரேங்கிங்ஸ். மாணவர்களுக்கு தான் ரேங்கிங் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, மாநிலங்களுக்குமே ரேங்கிங் இருக்குது. ஸோ எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு ஆளுமையில முதலிடம் வந்தது. ஸ்வச் பாரத்ல இன்னைக்கு எத்தனை சிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் இருக்காங்க. இண்டோர் இஸ் சப்போஸ் டு பி த கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. இண்டோர் இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஆண்டுக்கு ஒரு முறை பல்வேறு நிலைகள்ல இந்த மாதிரியான பட்டியல்கள் வெளியிட்டு மாநிலங்களுக்குள்ள ஒரு போட்டித்தன்மையை மத்திய அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நீங்க உலக பொருளாதார அமைப்பு, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை கூட நீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலம் தங்களுக்குன்னு ஒரு ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் டாவோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நகரத்துல எவ்ரி இயர் நடக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல they have their own model of business. So they go there and they attract, meet people, பல்வேறு பொருளாதார நிபுணர்கள், இண்டஸ்ட்ரி பீப்புள், தொழிலதிபர்கள், பல்வேறு நிறுவனங்களை டெடிகேட்டடா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு இவங்களுடைய மாநிலத்துக்குன்னு ஒரு லோகோவை கொடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதன் மூலம் அட்ராக்டிங் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்டேட், better investments create better employment and better development of that area. இதுதான் competitive federalism. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல 3 பரிமாணங்கள் இருக்கு. ஒன்னு லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்,
ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஒன்று ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ். ஸோ குவிக்காக வில் சி தோஸ் 3 டுடே. லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 245 இருந்து 255 பார்ட் 11 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், பார்லிமெண்டரி லெகிஸ்லேஷன், மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு மாநில அரசாங்கம் மீது, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் நம்ம பார்க்கலாம். பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான சட்டங்கள், இந்தியாவில் ஒரு பகுதிக்கான சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. அதே போல ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கு சட்டம் இயற்றவோ அல்லது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சட்டம் இயற்றவோ அதிகாரம் உண்டு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெகிஸ்லேஷன் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், President of India can make regulations with regard to Andaman and Nicobar, Daman and Diu, Dadra, Nahar Haveli, Lakshadweep. இந்த இடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நாட் நெசசரிலி லாஸ் ஆஃப் மேட் பை பார்லிமெண்ட்டை தாண்டி ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி ஒரு மாநில ஆளுநருக்கு ஒருவேளை அந்த மாநிலத்தில் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் இருந்தது அப்படின்னா அதற்கான சில விதிமுறைகளை வழிவகுப்பதற்கான அதிகாரம் அந்த மாநில ஆளுநருக்கு உண்டு. பாராளுமன்ற அதிகாரத்துக்கு தாண்டி அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் the governor of Assam can issue directions beyond the legislations, the laws and provisions of the parliament. அதை மாடிஃபையும் பண்ணலாம், அது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேகாலயா, திரிபுரா, மிசோரம் போன்ற ஸ்கெடியூல்டு ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ் நிறைய இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாராளுமன்ற சட்ட அதிகாரத்துக்கு தாண்டி அந்த மாநில ஆளுநருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் சட்டங்கள் இயற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல இது ஒரு பரிமாணம். லெகிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 3 லிஸ்ட்ல பிரிச்சிருக்காங்க. ஸோ சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பட்டியல்ல சோல் அத்தாரிட்டி வந்து மாநில அரசாங்கத்துக்கு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. பட் ஒருவேளை ஒரு சென்ட்ரல் லா அண்ட் ஸ்டேட் லாக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது அப்படின்னா the central law takes precedence. அதே மாதிரி ஒரு மாநிலம் இயற்றக்கூடிய சட்டம் ஜனாதிபதி அவர்களுக்கு அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஜனாதிபதி அவர்களின் அனுமதி பெற்ற பிறகு அந்த சட்டம் அந்த மாநில சட்டமா மாறிடும். ஸோ இட் டேக்ஸ் ப்ரிசீடன்ஸ் இன் த ஸ்டேட். ஒருவேளை அதுக்கு ஏதாவது சென்ட்ரல் லா ஒருவேளை இருந்திருந்தாலும், இப்ப நாளைக்கே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் நம்ம இப்ப நீட் எக்ஸாம் எடுத்துக்கலாம். இப்ப நீட் எக்ஸாம்ல ஒரு தேர்வு இப்போ ஆளுநருக்கு நாங்க அனுப்பிச்சிருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பணும். இதுதான் சட்டம், இதே கான்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்லுது. அது அனுப்பலைங்கிறத ஒரு பேசு பொருளா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு வந்து ஆளுநர் அவர்கள் இந்த நீட் தேர்வு தொடர்பான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தீர்மானத்தை அனுப்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஜனாதிபதி அவர்களும் அதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஸ்லைட்ல படிக்கிற இதுதான் நடக்கும். Currently, the central law says you should have an entrance exam. NEET is the entrance exam. அது பேஸ் பண்ணி தான் மெடிக்கல் அட்மிஷன் போடணுங்கிறது தான் சட்டம். ஓகேவா? அது நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கத்தின் இந்த நீட் மசோதா சட்டமா மாறிடுச்சு. சட்டமா மாறணும்னா முதல்ல ஆளுநர் இங்க இருந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பணும். ஜனாதிபதி அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும். இது நடந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். That law becomes the state in our தமிழ்நாடு. ஸோ நாளைக்கு இந்தியா ஃபுல்லாவும் நீட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கும், நீட் எக்ஸாம் நடக்கும். நீங்க இப்ப நான் கர்நாடகாவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் போய் படிக்கணும், டெல்லியில நான் எய்ம்ஸ்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நீட் எக்ஸாம் நீங்க எழுதிட்டு அந்த ரேங்கிங்லையும் பங்கெடுத்துக்கலாம். ஒருவேளை நீட் மசோதா சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மாநிலத்துல படித்த மாணவர்கள் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இங்கே ஒருவேளை தனிப்பட்ட முறையிலே +2 மார்க்கை மட்டுமே வச்சு கவுன்சிலிங் நடக்கலாம். இப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்க அட்மிஷன்ஸ் நடக்கும். இதுதான் லிஸ்டினுடைய இது. அதே நேரத்துல பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை ஓவர் டர்ன் பண்றதுக்கும் அதிகாரம் உண்டு. What is the parliamentary legislation in state field?
5 இடங்கள்ல பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயத்துல பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் எப்பெல்லாம் போகும்னு கேட்டீங்கன்னா 5 இடங்கள்ல. 1, ராஜ்யசபா should pass a resolution. என்ன தீர்மானம்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யசபால 2/3 மெஜாரிட்டி மெம்பர்ஸ் present and voting, அந்த மெஜாரிட்டியில ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு ஒரு நாட்டினுடைய நலன் கருதி ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியால சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை ராஜ்யசபா வழங்கலாம். ஸோ அந்த தீர்மானத்துக்கு 1 வருஷம் வேலிடிட்டி பீரியட். இந்த தீர்மானத்தை நீங்க ரினியூ பண்ணிட்டே போகலாம். நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி நீங்க ரினியூ பண்ணிட்டு போகலாம் 1 year at a time. அண்ட் எவ்ரி 6 months அந்த தீர்மானம் ஒருவேளை வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் செஞ்சு நீங்க அந்த தீர்மானம் பாஸ் ஆகி ஒரு 6 மாசத்துக்கு எந்த சட்டமும் நீங்க எனாக்ட் பண்ணலன்னா அந்த தீர்மானம் செல்லாது. ஸோ மீனிங் யூ cannot simply just want the power and not do anything with the power. அதிகாரம் வேணும்னு நீங்க ராஜ்யசபால ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல எனக்கு அதிகாரம் வேணும்னு நீங்க அதிகாரத்தை வாங்கிட்டு அந்த அதிகாரமே சட்டம் இயற்றுவதற்கான ஒரு அதிகாரம் தான். நாட்டு நலன் கருதி அதுல நான் வந்து சட்டம் இயற்றணும்னு சொல்லி தான் அந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு போறீங்க. அப்ப அந்த நாட்டு நலன் கருதி சட்டம் இயற்றணும். இயற்றவில்லை என்றால் 6 மாசம் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு கழிச்சு அந்த ரெசல்யூஷன் will not be in effect. However, a state may pass legislation on the same subject, but if there is a conflict between state and union, மத்திய அரசாங்கம் ஏற்றக்கூடிய சட்டம் தான் பிரசிடென்ஸ் எடுத்துக்கும், முன்னுரிமை பெறும். இன்னொரு இவெண்ட்ல ராஜ்யசபா ஒரு கேஸ் வந்து ராஜ்யசபா இப்ப நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, மாநில பட்டியல்ல பாராளுமன்றத்துக்கு எப்ப அதிகார முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறதுல 5 சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ராஆர்டினரி சர்க்கம்ஸ்டான்சஸ். 1, இப்ப நீங்க ராஜ்யசபா இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணா. 2வது, தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யும் பொழுது பாராளுமன்றத்துக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் டேக்ஸ் பிரசிடென்ஸ். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 3வது எக்ஸ்ட்ராஆர்டினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் when states make a request. மாநிலமே பாராளுமன்றத்துக்கிட்ட ஒரு தீர்மானத்தை ஏற்றி இந்த அத்தாரிட்டியை வழங்குறது. இது வந்து 3rd சர்க்கம்ஸ்டான்ஸ். 4வது எக்ஸ்ட்ராஆர்டினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்கள். In order to enforce international agreements, Parliament can make laws with regard to any item in the state list. சர்வதேச அரங்குல ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம், பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் ஒரு மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அப்போ அந்த விஷயத்துல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். 5th one, ஜனாதிபதி ஆட்சி இருக்கும் பொழுது. 5வது சினாரியோ, when the president's rule is in effect, parliament gains authority with regard to state list. இதுதான் அந்த 5 சிச்சுவேஷன். லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல 3வது ஒரு பரிமாணம் சென்ட்ரஸ் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெகிஸ்லேஷன். ஸோ ஒரு மத்திய அரசாங்கத்தின் மாநில சட்டம் இயற்றும் அதிகாரத்துல எப்ப மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கவர்னர் கேன் ரிசர்வ் சர்டன் டைப்ஸ் ஆஃப் பில் passed by the state legislature for consideration of president. 1. So ஆளுநருக்கு நிராகரிக்கும் அதிகாரம் இல்லை, but he is like he has to send it. He has to ensure whatever the state legislature enacts goes to the president. So திருப்பி அனுப்பும் அதிகாரம், ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. President has veto powers. President can reject also. ஆளுநருக்கு ஆனா அது இல்லை. 3வது, சில மசோதாக்கள் பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு சில மசோதாக்கள் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய பரிந்துரை இல்லாம நீங்க வந்து மாநில பேரவையில சட்டம் இயற்றுவதற்கு இன்ட்ரோடியூஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கு. 4வது எங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் மணி பில்ஸ், ஃபைனான்சியல் பில்ஸ் வந்து ஒரு நிதி நிலை நெருக்கடி ஏற்படும் பொழுது ஜனாதிபதி அவர்களின் பார்வைக்கு, சாதாரணமா ஆளுநரின் பார்வைக்கு போகக்கூடிய இந்த மசோதாக்களை ஜனாதிபதி அவர்களின் பார்வைக்கு வைக்கும்படி சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த 4 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து 2வது பரிமாணம். ஆர்டிகல் 256 டு ஆர்டிகல் 263 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ நிர்வாக ரீதியில மாநில மத்திய அரசாங்கங்களுக்கு இடையே என்ன மாதிரியான ஒரு உறவுகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நிர்வாக ரீதியில பாத்தீங்கன்னா the powers have been divided similar to legislative powers and the division of powers நம்ம பார்க்கலாம். ஸோ யூனியன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறத வச்சுதான் நிர்வாக ரீதியிலான அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பின்னணியில தான் அந்த அதிகாரங்களை நம்ம அதிகார பகிர்வை நம்ம ஏத்துக்கணும். ஸோ யூனியன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வந்து லைஸ் வித் யூனியன் கவர்மெண்ட். ஸ்டேட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தி என்டையர் ஜூரிஸ்டிக்ஷன் lies with a related state government. Concurrent list பொறுத்த வரைக்கும் the executive power relates to the state. So மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய obligation. So what does the state need to do with regard to the central government? ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரம் வந்து எக்காரணத்தை கொண்டும் பாராளுமன்றத்தின் மீதோ திணிக்கக்கூடிய அளவிலோ ஒரு எல்லை மீறி செயல்படக்கூடிய ஒரு அளவிலோ இருக்கக்கூடாது. We have to comply by the laws made by the parliament. ஓகே, இதுதான் நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லை. இதை நம்ம ஏற்கனவே ஏன் ஃபெடரலிசம், ஃபெடரேஷன், ஃபெடரல் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம ஏன் படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு தான். ஸோ we are not a federal government. நம்ம அமெரிக்கா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது. அந்த மாடலை நம்ம செயல்படல, அந்த மாடல் நம்ம எடுத்துக்கவே இல்லை. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, சாராம்சங்கள் தான் இருக்கு. அந்த ஆட்சி முறை நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியால பாராளுமன்றத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். ஒருவேளை தி ஸ்டேட் கவர்மெண்ட் fails to follow the executive power of the center, okay, article 356 invoke பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. article 356 என்ன? ஜனாதிபதி ஆட்சி. பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரிங்கிறது அந்த காரணத்துக்குள்ள இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் they have the power to issue advice to states. எந்த இடத்துக்குலாம் அட்வைஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தேசிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள், அது சார்ந்த தகவல் தொடர்பு, மிலிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாநிலத்துல இருக்குது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள். இப்ப ரீசெண்டா கூட ஒன் ஆஃப் த சேட் திங்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் அவர் ஸ்டேட் வந்து பிபின் ராவத் அவர்களுடைய அந்த ஹெலிகாப்டர் விபத்து நம்மளால ஒரு பக்கமா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது. But unfortunately, the people of Ooty, Nilgiris, the way they greeted, it was all well appreciated and well taken by the army. அவங்க எப்படி அந்த ரெஸ்கியூ எஃபர்ட்ல ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே நம்ம வெல் ரெக்கார்டடா பார்த்தோம். Unfortunately, it happened in our state where he was going to attend and deliver a lecture in the Wellington Military College. But அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே the way the local collector, DSP, SP எல்லாருமே இருந்தாங்க, DGP எல்லாரும் போனா அப்படின்னா கூட it is ultimately cantonment area which comes under the military, army கீழ வரக்கூடிய ஏரியா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் தோஸ் அதுக்கான அதிகாரங்களை வந்து மத்திய அரசாங்கம் அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு வழங்குவதற்கு கண்டிப்பா அதிகாரம் உண்டு. அண்ட் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழ வரக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ரயில்வே போலீஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, that also comes under the central government, so they can issue directions for that. அண்ட் ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய மொழி வாரியிலான சிறுபான்மையினருக்கு அவங்களுடைய தாய்மொழி கல்வி வந்து கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாநிலங்களுக்கு கொடுப்பதற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு. நேச்சுரலி they are a linguistic minority group. A particular state government may not be focused on themங்கிற காரணத்துல கான்ஸ்டிடியூஷன் இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தை கூட யோசிச்சிருக்காங்க. ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், பழங்குடியினர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நலனுக்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்குவதற்கும் சரி, நிர்வகிப்பதற்கும் சரி, அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு. இதை தாண்டி மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் டெலிகேஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நிர்வாக ரீதியில ஒரு ரிஜிடிட்டி, ஒரு நெகிழ்வு இல்லாத நிலை ஏற்படும் பொழுது, ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் ஏற்படும் பொழுது ஒரு அரசாங்கத்துக்குள்ள
ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக நிர்வாக ரீதியிலான பணிகளை சீரா செய்வதற்கான வழிமுறைகளை வழங்குவதற்கான சில செயல்முறைகளும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. சோ இதை யார் உருவாக்கணும், என்ன மாதிரியான கட்டமைப்புன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஜனாதிபதி அவர்கள் அந்தந்த மாநிலங்களின் ஒப்புதலை கொண்டு இந்த மாதிரியான ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு குழுவை அமைக்கலாம். சோ ஆளுநர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் ஒப்புதல் பெற்று இந்த மாதிரியான ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கலாம். இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் டெலிகேஷன் வந்து கண்டிஷனலாவும் இருக்கலாம், அன்கண்டிஷனலாவும் இருக்கலாம். So, however, such a delegation is only made by the parliament and not the president. And ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய நிர்வாக பவரை வந்து இந்த மாதிரியான வகையில அவங்களும் கொடுக்க முடியாது. ஸோ மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஒத்துழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, as we always said, parliament can provide for a forum to resolve any dispute, any complaint. So நீங்க ஒரு வாட்டர்ஸ், இன்டர்ஸ்டேட் ரிவர், நதிநீர் பங்கீடு, அதுக்கப்புறம் ரிவர் வேலிஸ் பொறுத்த வரைக்கும் அதனோட பயன்பாடு, டிஸ்ட்ரிபியூஷன், கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் அதுல எழக்கூடிய டிஸ்பியூட்ஸ், அதுல எழக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், கிரீவன்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்ஜூடிகேஷன் மெக்கானிசம், இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு அமைப்பை, ஒரு வழிமுறைகளை உருவாக்குவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஜனாதிபதி அவர்கள் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசமை நிறுவி அதன் மூலமாக ஒரு காமன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசால்வ் பண்ணி இந்த இஷ்யூஸை சுமூகமா முடிப்பதற்கான வழிமுறைகளை இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மூலம் பிரயோகப்படுத்தலாம். அதே மாதிரி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், ரெக்கார்ட்ஸ், பொது சட்டங்கள் மூலமா we follow the proceedings of the center and every state. அண்ட் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஸ்டேட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வரையறை செய்து கொடுப்பதற்கும் பாராளுமன்றத்துக்கு உரிமை உண்டு. அடுத்த கட்டமா நம்ம பார்க்க வேண்டிய இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லயே முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ். இப்ப நீங்க எல்லாரும் நம்ம பயணிக்கிறது வந்து இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளுக்காக தான். ஸோ இந்த அகில இந்திய தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் 1947ல ஐசிஎஸ்ஐ இருந்தது அண்ட் இந்தியன் போலீஸ் அப்படின்னு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ்ஆ முறையே பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 1966 இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணாங்க, தேர்ட் ஆல் இண்டியா சர்வீஸ். கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 312 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ ப்ரொவிஷன் டு கிரியேட் அ நியூ சர்வீஸ். இப்போ ஒரு புது வகையான சர்வீஸ் கொண்டு வரணும், இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏற்றாறு போல இப்ப ஐஏஎஸ் மட்டும் பத்தாது, ஐபிஎஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு புது சர்வீஸ் கொண்டு வரணும்னா ஆர்டிகல் 302 மூலமாக ராஜ்யசபால நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு புது அகில இந்திய தேர்வு பணியை நீங்க உருவாக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் they form a common single service in India. தேர்வாணையங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னுடைய இன்னொரு ஒரு முக்கியமான பரிணாமமா நம்ம பார்க்கலாம். சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுறார். ஆனா பதவி நீக்கம் வந்து ஜனாதிபதி அவர்களால தான் பண்ண முடியும். பாராளுமன்றம் வந்து இரு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாயிண்ட் கூட்டு தேர்வாணையத்தை அமைக்க முடியும். அதே பாராளுமன்றம் கூட்டு தேர்வாணையம் அமைச்சு கொடுத்தாலும் ஜனாதிபதி அவர்கள் தான் அதற்கான உறுப்பினர்களையும் தலைவரையும் நியமிக்கிறார். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் they can also help the state public service commission if the governor request for such a provision with the approval of the president. ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதலுக்கு உட்பட்டு ஒரு மாநில ஆளுநரின் தேவைக்கு ஏற்ப, கோரிக்கைக்கு ஏற்ப வந்து இந்த தேர்வாணையம் யூபிஎஸ்சி வந்து they can serve the needs of that particular state. அதே மாதிரி ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் யூபிஎஸ்சி வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுமே மத்திய மாநில அரசாங்கங்களின் உறவுகளுக்கு ஒரு பாலமா அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் திஸ் ஸ்லைட் இஸ் a bit light. I'll change the color next time. ஜுடிஷியரியுமே மத்திய மாநில அரசாங்க உறவுகள்ல ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு.
பிகாஸ் we have an integrated judicial system. ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் இந்தியாவில் இருக்கு. நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கு. So we have a single system of court, the Supreme Court followed by the High Court followed by the magistrate level courts. So judges of the High Court பாத்தீங்கன்னா they are appointed by the President of India தான். கவர்னர் நியமிக்கிறது கிடையாது. In consultation with Chief Justice of India. உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப ஜனாதிபதி அவர்களால் ஒரு கவர்னரின் பரிந்துரைக்கு உட்பட்ட அந்த மாநில நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க. They can also be removed and transferred. அண்ட் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாநிலங்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கும் அதிகாரம் உண்டு. ஸோ கேஸ் இன் பாயிண்ட் பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட், பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்ந்துதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் மாநில மத்திய அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய உறவுகள். அவசர நிலையில இந்த உறவுகள்ல நிறைய மாற்றம் ஏற்படும். மாநில மத்திய அரசாங்க உறவுகள்ல அவசர நிலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கு. ஸோ டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி center can issue directions to any state on any matter. ஜனாதிபதி ஆட்சி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்துல அந்த மாநில அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களையும் நிர்வாக அதிகாரங்களையும் ஜனாதிபதி அவர்கள் தான் ஏத்துக்கிறாரு. நிதிநிலை நெருக்கடி ஒருவேளை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அனைத்து விதமான ஒரு டைரக்ஷன்ஸும் கொடுக்கலாம். பார்லிமெண்ட் assumes power. President can give any directions including reduction of salaries. So executive sphere பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 355ல ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 355 பாத்தீங்கன்னா 2 பணிகளை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குது. 2 கடமைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா to protect every state against external aggression and disturbance, to ensure that government of every state is in accordance with the constitution. ஒவ்வொரு மாநிலமும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். நீங்க 355ல இருந்து வெளியில வந்தாதான் 356 நீங்க போக முடியும். பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் செயல்படவில்லை அப்படின்னாதான் நீங்க 356 ரெக்கமெண்டேஷனையே நீங்க உள்ள போக முடியும். அது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா 355. So in a way 355 defines center state relations. Governor of a state is appointed by president. State election commissioner பாத்தீங்கன்னா though appointed by governor can only be removed by president தான். ஸோ இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய இடங்கள்ல மாநில மத்திய அரசாங்கங்களுக்கு இடையான உறவுகள் மேம்படுவதற்கான பல்வேறு குழுக்களும் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபைனான்சியல் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல் 268 to 293 பார்ட் 12 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். டாக்ஸேஷன் பவர்ஸ் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு லெவி டாக்ஸஸ். அந்த அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு ஸ்டேட் லெகிஸ்லேச்சருக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு டாக்ஸ் சார்ஜ் பண்ண. கன்கரண்ட் லிஸ்ட் அந்த அதிகாரம் பகிர்வு செய்யப்படுது. ரெசிடிவரி பவர்ஸ் அகெயின் ஒருவேளை இந்த 3 பட்டியல்ல இல்லாத சில அதிகாரங்களுக்கு அதுல வரி விதிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெசிடியூவல் பவர் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய வரி விதிப்பு அதிகாரத்துல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டேட் கேன் இம்போஸ் டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நிறைய பேர் நம்ம கட்டிட்டு இருப்போம். இப்ப நான் கூட கட்டுறேன். ட்ரேடு, எம்ப்ளாய்மெண்ட்ல. பட் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். ஸோ நாங்க 2 குவார்டரா கட்டுவோம். 1250 கட்டுவோம். 2500 rupees we pay as professional tax. Purchase of goods, செய்தித்தாள்கள் தவிர மற்றவை மீது வரி விதிக்கலாம். பட் என்னன்னா 4 ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. சேல் ஆர் பர்ச்சேஸ் டேக்கிங் பிளேஸ் அவுட் சைட் தி ஸ்டேட்டுக்கு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் விற்பனையும் வியாபாரமும் வெளியில நடந்தா நீ டாக்ஸ் போட முடியாது. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிற இடத்துல அந்த பொருட்கள் நீங்க டாக்ஸ் போட முடியாது. இன்டர்ஸ்டேட் ட்ரேடுன்னு வரும்பொழுது அந்த இடத்துல டாக்ஸ் நீங்க போட முடியாது. ஸோ டாக்ஸ் இம்போஸ்ட் வித் ரிகார்ட் டு இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அவுட் சைட் த ஸ்டேட் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ங்கிற பரிமாணங்கள் உள்ள வரும்பொழுது though they may be items in your state, the taxation is restricted. Distribution of tax revenueங்கிறது தான் மாநில மத்திய அரசாங்க உறவுகளின் முக்கியமான ஒரு பரிமாணங்கள்ல ஒண்ணு. ஆர்டிகல் 268, 69, 270 இந்த 3 ஆர்டிகல்ஸ் தான் இது ரிலேட்டட். So taxes that are imposed by center and are collected, so excise duty, stamps duty, consolidated fund இதெல்லாம் அதுல வரும். ஸோ சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது மாநில அரசாங்கம்.
ஆர்டிகல் 269 வந்து taxes which are charged by center, collected by center but assigned to the state. இது எதெல்லாம் வரும்னா இப்ப நீங்க பார்த்தது tax on sale of purchase of goods in the course of interstate trade. So இதுல பாத்தீங்கன்னா mostly they will be charged and collected by the center but assigned to the states. ஆர்டிகல் 270ல மூணாவது வகையான ஒரு வரி விதிப்பு நிலைமை taxes which are collected by the center but distributed, center stateக்கு sharing distribute ஆகும். எதெல்லாம் கேட்டீங்கன்னா this category includes all taxes except surcharge and cess. நீங்க tax கட்டும்போது education cess, surcharge எல்லாம் வரும். அது வந்து completely it goes to the center. So இந்த மாதிரியான அனைத்து வரிகளின் வரி விகிதம் தான் ஃபைனான்ஸ் கமிஷனால through President of India அந்த ரெக்கமெண்டேஷன் மூலம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். So this is one. Non-tax revenue பொறுத்த வரைக்கும் as you can see என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா the receipts from following major sources of non-tax revenue வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா post, telegraph, railways, banking. இந்த ஐட்டம் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுல வருவாய் ஈற்றக்கூடிய ஒரு இடங்கள். மாநில அரசாங்கங்களுக்கு நான் டாக்ஸ் ரெவன்யூ என்னெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா இரிகேஷன், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ், மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு வரும். மானியங்கள் இது ஒன் வே ஆஃப் ரெவென்யூ. மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாக்குறது கான்ஸ்டிடியூஷன் வந்து டெஃபினெட்லி ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ். மத்திய அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்களுக்கு இரண்டு வகையான மானியங்கள் கொடுக்கலாம். ஒன்னு ஸ்டாட்டுட்டரி கிராண்ட், இன்னொன்னு டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ். கம்பல்சரியா கொடுக்க வேண்டிய மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 275. ஸோ பாராளுமன்றம் ஒரு மாநிலத்துக்கு மானியமா நாட் டு எவ்ரி ஸ்டேட் பட் அவங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்றாற்போல் உதவி செய்யலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பங்களிப்பை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம். கன்சாலிடேட் ஆஃப் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கொடுக்கலாம். ஆனா நிதி ஆணையத்தின் பரிந்துரைக்கு ஏற்பதான் இது வந்து பிரிச்சு கொடுக்கப்படுதுங்கிறது தான் ஒண்ணு. டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 282ல இந்த ப்ரொவிஷனை நீங்க பார்க்கலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் they can make any grants for any public purpose. So சென்டரை பொறுத்த வரைக்கும் they don't have any obligation to give these grants. So they can based on their legislative competence அந்த மானியங்களை வழங்குறதுக்கான அதிகாரம் மத்திய மாநில அரசாங்களுக்கு ஆர்டிகல் 282 மூலம் உண்டு. அண்ட் ஒரு டெம்பரரி கிராண்ட்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜூட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட்ஸுக்கான ஒரு எக்ஸ்போர்ட் அங்கே ரொம்ப பாப்புலர். நீங்கள் பங்களாதேஷ் போனீங்கன்னா கூட ஜூட் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெம்பரரி கிராண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ 10 years கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு ஒரு 10 ஆண்டுகள் இந்த கிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்திய மாநில அரசாங்க உறவுகளின் இன்னைக்கு பார்ட் 1ல லாஸ்டா நம்ம பார்க்க போறது ஃபைனான்ஸ் கமிஷன். ஆர்டிகல் 280 ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆணையம் ஜனாதிபதி அவர்களால அமைக்கப்படுது. ஸோ பேசிக்லி தே ஹாவ் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் on how to distribute taxes between the center and the states and between the states. மாநிலங்களுக்கு இடையே வரி எப்படி பிரிச்சு கொடுக்கிறது, அந்த விகிதாச்சார முறை என்ன, வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் அண்ட் ப்ரொபோர்ஷன், மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே எந்த வகையில நிதி பிரிச்சு கொடுக்கணும், இந்த விஷயத்த சொல்லணும். மானியங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கோட்பாடுகள்னு அந்த செயல்முறைகளை அவங்க சொல்லணும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி வருவாய் ஈட்டுவதற்கான முறைகள், ஹவு டு சப்ளிமெண்ட் பஞ்சாயத்ஸ், முனிசிபாலிட்டிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் ஜனாதிபதி அவர்களால் கொடுக்கப்படக்கூடிய எந்த விஷயத்திலுமே அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஃபைனலி ஹவு டு ப்ரொடெக்ட் த ஸ்டேட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபைனான்சியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 இடம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மாநில ஒரு அமைப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில மசோதாக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜனாதிபதி அவர்களுடைய பரிந்துரை இல்லாம நீங்க ரெக்கமெண்டே பண்ண முடியாது. ஸோ ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஒரு ப்ரொவிஷன். ஸோ எந்த மாதிரியான மசோதாக்கள்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசாங்கங்களை பாதிக்கக்கூடிய வரி விகிப்பு முறை, அப்ப வந்து நீங்க ஜனாதிபதி அவர்களுடைய பரிந்துரை எடுத்துட்டு தான் அந்த மசோதாவை பாராளுமன்றத்துக்கே கொண்டு வர முடியும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது ரிலேட்டடான இன்கம் டேக்ஸ் அந்த இடத்துலயுமே நீங்க ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலை நீங்க பெற்றுதான்
பாராளுமன்றத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 4 இடங்கள் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். பாரோயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் அப்படிங்கிறது தான் பாரோயிங். இன்னைக்கு ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமியில நீங்க மிகப்பெரிய ஒரு சிலபஸாவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் brought down its fiscal deficit in the current budget. இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விவாதமா நம்ம பார்த்தோம் போன மாசம். ஸோ கடன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் கடன் வாங்குவதற்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு. They can borrow within India and outside India. பட் ஒரு பாராளுமன்றம் அதற்கான ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த லிமிட்டுக்குள்ள தான் நீங்க வாங்கணும். ஆஸ் ஆஃப் நோ சச் லிமிட் ஹஸ் பீன் enacted. FRBM ஆக்ட் இருக்கு, ஃபிஸ்கல் ரெகுலேஷன் அண்ட் பாரோயிங் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. FRBM ஆக்டுக்கு உட்பட்டு ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பாரோயிங் நீங்க பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ கேன் பாரோ வித்இன் இந்தியா அண்ட் அப்ராட், நாட் அப்ராட். ஓகே, ஸோ வித்இன் இந்தியா அவங்க வாங்கலாம் அண்ட் நாட் அப்ராட். State government can make loans to any state. They can give loans and they can raise loans. அதே மாதிரி a state cannot raise any loan without the consent of the center. So பாராளுமன்றத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So today we have discussed the first part of center state relations. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So let me just see if there are any comments. Thank you, Kalaivanan. You're clearly explaining, ma'am. I'm a 2023 aspirant. Absolutely excellent to know that you're planning to write next year, Kalaivanan. My best wishes. Do watch this space. Lot of activity happening in All India Civil Service Coaching Center. நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. I'm really happy to be part of it. And I'm very, very happy to be handling classes for you. So, இன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து உங்க 2023 டைம்ல நிறைய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஏரியா வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். One of the favorite questions area for UPSC mains, interview and prelims. Part 2 of the lecture Friday அன்னைக்கு நீங்க join பண்ணுங்க. We'll be discussing very interesting dimensions regarding GST Council, Niti Ayog அன்னைக்கு பார்க்க போறோம் and interstate relations பார்க்க போறோம். So இத மூணும் பார்த்துட்டு previous yearsல என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குங்கிறதையும் I would like to cover during that day. And we will finish a very, very important part of Indian polity, center state relations. So thank you so much for joining me today. Looking forward to meeting you all on Friday. Have a great day. Thank you so much.